வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது வியூக விளையாட்டில் 3ஆம் நிலை விளையாட்டு. இந்த விளையாட்டும் அடைத்து வைத்தல் பிரிவுகளில் தான் வருது. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கும் 2 போட்டியாளர்கள் தேவை. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு தேவையான வரைபடம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சதுரம் வடிவுள்ள ஒரு படம் நமக்கு தேவை. அதில் ஒரு பக்கத்தில் மட்டும் கோடு இல்லாமல் மற்ற 3 பக்கங்களில் கோடு வேணும். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, சதுரத்தை பாதியாக பிரித்த ஒரு கோடும், அதுக்கப்புறம் ஒரு பெருக்கல் குறி போன்ற ஒரு அமைப்புள்ள ஒரு கோடு நமக்கு தேவை. இந்த வரைபடம் இருந்ததுன்னா நம்ம இந்த விளையாட்டு விளையாடலாம். கூடவே இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ஒரு போட்டியாளருக்கு 3 கல் அப்படிங்கிற அடிப்படையில் 6 கற்கள் தேவை. அதாவது ஒரு வண்ணத்தில் 3 கல்லும் மற்றொரு வண்ணத்தில் 3 கல்லும் நமக்கு தேவை. இந்த விளையாட்டுடைய தொடக்க நிலை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி தான் கல் வைக்கணும். அதாவது ஒரு பக்கத்தில் மேலே ஒரு கல்லும் அதே வண்ணத்துடைய கல்லை கீழேயும் வச்சுட்டு இடையில வேற ஒரு கல் வைக்கணும். அதே மாதிரி எதிர் திசைக்கு போனோம்னாலும் அதே மாதிரி தான் வைக்கணும். எதிர் திசையில் மேலே மஞ்சள் வண்ணம், கீழே மஞ்சள் வண்ணம், இடையில் பச்சை வண்ணம் வச்சுருக்கோம். இதே போல் தான் எல்லா விளையாட்டுமே தொடக்க நிலை இதே தான். யார் முதல்ல நகர்த்தணும் அப்படிங்கிறது பூவா தலையா ஒத்தையாரட்டையை போட்டு பார்த்து யார் முதல்ல நகர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த விளையாட்டோட தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிராளியுடைய கற்களை நகர்த்த முடியாத மாதிரி போட்டியாளர் தடுக்கணும். அதுதான் இந்த விளையாட்டுடைய தீர்வு. மற்றபடி இந்த விளையாட்டில் வெட்டுறது இல்லை ஒதுக்கி வைக்கிறது இல்லை இடம் மாற்றுறது அது மாதிரி எதுவுமே கிடையாது. எதிராளியுடைய கற்களை நகர்த்த முடியாத மாதிரி போட்டியாளர் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த விளையாட்டுடைய தீர்வு. ஒரு முறை நம்ம இதில் இந்த படத்தில் இந்த விளையாட்டை விளையாடி பார்க்கலாம். இப்போ முதல்ல பச்சை வண்ணம் நகர்த்துறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்குவோம். இப்போ பச்சை கல் முதல் நகர்வு நம்ம நகர்த்தணும். இப்போ அது பச்சை கல்லுக்கு பார்த்திங்கன்னா 3 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இந்த கல்லை இங்கே நகர்த்தலாம், இல்லை இந்த கல்லை இங்கே நகர்த்தலாம், இல்லைன்னா இந்த கல்லை இங்கே நகர்த்தலாம். இப்போ இந்த கல்லை இங்கே நகர்த்துறாருன்னு வச்சுக்குவோம். அடுத்து மஞ்சள் வண்ணத்துக்கு 2 வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒன்று இந்த கல் எடுத்து இங்கே நகர்த்தணும், இல்லைனா இந்த கல் எடுத்து இங்கே நகர்த்தணும். இந்த கல் எடுத்து இங்கே நகர்த்துறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ அடுத்தது பச்சை வண்ணத்துக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. வேறு எந்த கல்லையும் நகர்த்த முடியாது. இப்போ இந்த பச்சை வண்ண கல் எடுத்து இங்கே வச்சிடலாம். வேறு வாய்ப்பு இல்லாதனால வேறு வழி இல்லை, எதுவுமே நம்ம சிந்திக்க முடியாது. இப்போ அடுத்தது மஞ்சள் வண்ணக்கல் நகர்த்தணும். இப்போ மஞ்சள் வண்ணக்கல் நகர்த்துறவர் இந்த கல் எடுத்து இங்கே நகர்த்திறாருன்னு வச்சுக்குவோம். இங்கே நகர்த்திட்டார். இப்போ அடுத்தது பச்சை வண்ணத்துக்கு ஒன்று இந்த கல்லை நகர்த்தணும், இல்லைன்னா இந்த கல்லை நகர்த்தணும். இப்போ பச்சை வண்ணம் விளையாடுறவர் சிந்திக்காமல் விளையாடுறார் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் சிந்திக்கலை, கொஞ்சம் அவசரத்தில் இந்த கல்லை எடுத்து மேலே வச்சிட்டார். இப்போ என்னாச்சுன்னா, மஞ்சள் வண்ணம் சிந்திச்சு இந்த கல்லை எடுத்து இங்கே வச்சுட்டா விளையாட்டு முடிஞ்சிடும். ஏன்னா பச்சை வண்ணம் அடுத்தது நகர்த்த முடியாது. ஆனால் இவ்வளோ எளிமையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எளிமையாக இருக்காது. ஏன்னா போன முறையே நான் சொன்னேன், சமபலம் சம அறிவு கொண்டவங்க 2 பேர் விளையாண்டாங்கன்னா இந்த மாதிரியான நகர்வுகளை நகர்த்த மாட்டாங்க. ஒரு முறை விளையாடும்போது தவறாக நகர்த்திட்டாலும் 2வது முறை விளையாடும்போது கண்டிப்பாக சிந்திக்காமல் கற்களை நகர்த்த மாட்டாங்க. அப்படி நகர்த்தாமல் இருந்தாங்கன்னா பச்சை வண்ணம் இந்த கல் எடுத்து இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த கல் எடுத்து இங்கே வைப்பாங்க. இந்த கல் எடுத்து இங்கே வைக்கும்போது அடுத்தது மஞ்சள் வண்ணத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. இந்த மஞ்சள் வண்ணத்தை எடுத்து இங்கே தான் நாம் நகர்த்த முடியும், வேறு வாய்ப்பு இல்லை. முதல் நிலையிலையும் 2ஆம் நிலையிலையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிராளி தவறு செஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலை இருந்தது. ஆனால் இந்த விளையாட்டில் அப்படி கிடையாது. நாம் கொஞ்சம் சிந்திச்சு விளையாண்டோம் அப்படின்னம்னா எதிராளி தவறு பண்ணாமல் நம்ம வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எதிராளியை தவறு பண்ணுறதுக்கு தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த விளையாட்டில் பார்த்தோம்னா மொத்தம் 7 புள்ளிகள் இருக்குது, 7 இணைப்புகள் இருக்குது, 6 கற்கள் இருக்குது. ஒரே ஒரு புள்ளி தான் நமக்கு இதில் வெற்றிடமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு கல்லை தான் நகர்த்தணுங்கிற சூழல் நிறைய நேரங்களில் வந்துடும். அதனால் நம்ம தெளிவாக சிந்திச்சு விளையாண்டோம் அப்படின்னம்னா எதிராளியை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பச்சை வண்ணம் கல் நகர்த்தணும். இப்போ பச்சை வண்ணம் இந்த கல்லை நகர்த்துறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ அடுத்தது மஞ்சள் வண்ணம் நகர்த்தணும். மஞ்சள் வண்ணம் இது ஒன்று தான் வாய்ப்பு இருக்குது, அதை கீழே நகர்த்திட்டார் அப்படின்னா. இப்போ அடுத்தது பச்சை வண்ணம் நகர்த்தணும். பச்சை வண்ணத்துக்கு இது ஒன்று தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மஞ்சள் வண்ணம் நகர்த்தணும். மஞ்சள் வண்ணம் எடுத்து இங்கே வைக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அடுத்தது பச்சை வண்ணம் நகர்த்தணும். அடுத்தது மஞ்சள் வண்ணம் நகர்த்தணும். இப்படி என்ன ஆகும்னா இந்த 2 கல்லை மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த விளையாட்டில் நம்ம ஒரு விதிமுறை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கல்லை 3 தடவை தொடர்ந்து நகர்த்தக்கூடாது அப்படிங்கிற நம்ம விதிமுறை வைக்கிறோம். அதாவது ஒரே கல்லை எடுத்து 3 முறை நகர்த்தக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையை நம்ம வைக்கிறோம். இப்போ 3 முறை இந்த பச்சை கல்லை எடுத்து நகர்த்தியாச்சு. அதனால் அடுத்தது இந்த பச்சை கல் எடுத்து நம்ம நகர்த்த முடியாது.
அதனால் என்ன பண்ணுறோம், இந்த கல்லை நம்ம எடுத்து நகர்த்துறோம். இங்கே வேறு வழி இல்லை, ஏன்னா 3 முறை பச்சை கல் நகர்த்தினதுனால அடுத்தது இந்த கல்லை தான் எடுக்கணும். இந்த கல்லை எடுத்தோம்னா மஞ்சள் வண்ணத்தை வெற்றியாளராக நம்ம அறிவிச்சிடலாம். இப்போது அடுத்தது மஞ்சள் வண்ணம் நகர்த்தணும். மஞ்சள் வண்ணம் இங்கே நகர்த்துறாரு, வேறு வழி இல்லை, ஏன்னா அது ஒன்று தான் நகர்த்த முடியும். இப்போ அடுத்தது பச்சைக்கு இது ஒன்று தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ அதை எடுத்து இங்கே நகர்த்திடுறோம். இப்போ அடுத்தது மஞ்சள் நகர்த்தணும். மஞ்சள் இங்கே இதை எடுத்து இங்கே நகர்த்திடுறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பச்சை, பச்சை இங்கே எடுத்து இங்கே நகர்த்திட்டார். இப்போ அடுத்தது மஞ்சளுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இங்கே நகர்த்தலாம். இப்போ நகர்த்திட்டா பச்சை வந்து அடைபட்டு விட்டது. ஒருவேளை மஞ்சள் சிந்திக்காமல் இந்த கல்லை எடுத்து இங்கே வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க. இதுதான் வந்து ஆட்டத்தோட நிலை. இப்போ வந்து மஞ்சள் நகர்த்தணும். மஞ்சளுக்கு 2 வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒன்று இந்த கல் எடுத்து இங்கே வைக்கலாம், இல்லைனா இந்த கல் எடுத்து இங்கே வைக்கலாம். இப்போ அவர் சிந்திச்சு விளையாண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கல் எடுத்து இங்கே வச்சு அவர் வெற்றி பெற்றுவார். ஏன்னா அடுத்தது பச்சை நகர்த்த முடியாது. அவசரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், சிந்திக்காமல் அவசரத்தில் இருக்கார், ரொம்ப மேம்போக்காக விளையாடுறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். அவர் என்ன பண்ணிடுவார், தெரியாமல் இந்த மஞ்சள் எடுத்து இங்கே வச்சுருவார். இப்போ அடுத்தது பச்சைக்கு நகர்த்தணும். பச்சையில் விளையாடுறவர் ரொம்ப சிந்திச்சு விளையாடுறாரு, தெளிவாக இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டார், அந்த பச்சை எடுத்து இங்கே வச்சிட்டார். கைக்கு வந்த வெற்றி என்ன ஆயிடுது, மஞ்சளுக்கு தோல்வியாக மாறிடுது. அதனால் ஒரு நகர்வையும் ஒரு சின்ன சின்ன அசைவையும் சிந்திச்சு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான விளையாட்டுகள் நிச்சயமாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா பின்னோட்டத்தில் எழுதுங்க, என்னை மாரி கேட்டுக்கொள்ள அது நிச்சயமாக எனக்கு பயன்படும். மீண்டும் அடுத்து இன்னொரு விளையாட்டில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.